Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஓவர்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஆப்ரேட்டரை ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்காக எக்ஸ்ட்ரா டிஃபைன் பண்ணுறதா நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேட்டா அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் டேட்டா. இப்போ இந்த கிளாஸில் ப்ரைவேட்டாக வந்து இன்டீஜர் டைப்பில் ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏவ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி ஒரு அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பப்ளிக்காக ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ரிட்டன் டைப் பார்த்திங்கன்னா இன்டீஜர், அதனால் இன்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கிறேன். எந்த ஒரு ஆப்ரேட்டர் இருந்தாலும் நம்ம ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேட்டர் கொடுக்கணும். நான் சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் ப்ராக்கெட் ரைட் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்து நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் வரும். அந்த ஆர்குமெண்ட் ஐ அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐ வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற அரே வேரியபிளுடைய இண்டெக்ஸாக கொடுத்துக்கிறேன். ஏவ் ஆஃப் ஐ. இதை ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து ரிட்டன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு ஓங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் 0 ஐ லெஸ் தென் 5 ஐ ப்ளஸ் ப்ளஸ். இந்த ஃபார் லூப் பார்த்திங்கன்னா 5 டைம் ரன் பண்ணிக்கிறேன். இதில் சிஇன் யூஸ் பண்ணி வேல்யூ யூஸர்லேருந்து கெட் பண்ணுறேன். முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். சிஅவுட் யூஸ் பண்ணி என்டர் 5 நம்பர்ஸ். ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நம்பர்ஸை கெட் பண்ணி டிஸ்பிளே மட்டும் பண்ண போகிறோம். ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் ஓவர்லோட் பண்ணுற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஐ அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை கொடுத்துக்கிறேன். இப்போ 5 வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம கெட் பண்ணி வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சிஅவுட் 5 வேல்யூஸ். ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் ஐ 0 ஐ லெஸ் தென் 5 ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஜஸ்ட் இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி சிஅவுட் ஓ ஆஃப் ஐ. ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். 5 வேல்யூஸ் என்டர் பண்ணுறேன். 1 2 3 4 5. நமக்கு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கும். நியூ லைன் கொடுக்காதனால நமக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. எண்டல் நியூ லைனுக்காக எண்டல் கொடுத்துக்கிறேன். இது நமக்கு 5 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டரை நம்ம ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஓவர்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஓவர்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.